singers, welcome to Sing Easy with Shobika. கமகானா என்னங்கிறத பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஒரு நோட்டை பிளெயினாக பாடாமல் நிறைய மாடுலேஷன்ஸ் கொடுத்து பாடுறதுக்கு பேர் தான் கமகா. அந்த மாடுலேஷன்ஸ் தான் வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? நீங்கள் ஒரு சிங்கர்னால் கண்டிப்பாக இந்த கமகாஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணி அந்த சாங்கை அழகுபடுத்தி பாடுறது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதுக்காக தான் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு எக்ஸசைஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கமகா வந்து எடுத்த உடனே வர விஷயம் கிடையாது. நிறைய வோக்கல் எக்ஸசைசஸ் பண்ணி உங்கள் வாய்ஸை நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணணும். அதாவது உங்கள் வாய்ஸ் ஃப்ளெக்சிபிள் ஆகணும் அண்ட் வாய்ஸ் வந்து கண்ட்ரோல் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஃபாஸ்ட்டான கமகாஸ் பாடும்போது உங்கள் வாய்ஸ் வந்து அதுக்கு ஒத்துழைக்கும். ஓகேங்களா? இல்லைனா மைண்டில் இருக்கும், வாய்ஸில் அது ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கலாம். ஓகே, இப்போது எக்ஸாம்பிள் சினிமா பாடலில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது என்ன அப்படிங்கிறது புரியலன்னா உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் பாடி காட்டுறேன். இந்த மாதிரி ஆலாம் நிறையா பாட்டில் வருது. அண்ட் எஸ்பெஷலி நிறைய லைன்ஸுக்கு நடுவுலேயே வந்து இந்த கமகாஸ்லாம் நிறையா வருது மாடுலேஷன்ஸ். ஸோ இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கமகா தான் உங்களுக்கும் பிரச்சனையாக இருக்குது. அதாவது இந்த கமகாசனை எங்கே போய் கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இதே டாப்பிக்கில் இன்னும் நிறையா வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் ஜம்பிங் கமகா எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸசைஸோட நேம் அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது ஏன்னா வந்து ஜம்பிங் நோட்ஸும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், கமகாவும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ். இப்போ ஜம்பிங் நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சரிகமா பதனிசான்னு ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் சா ரி சா க சாலேருந்து மற்ற நோட்டுக்கு நம்ம ஜம்ப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனால என்ன பெனிஃபிட்னா உங்கள் பிச்சிங் இம்ப்ரூவ் ஆகும். அதாவது உங்களோட ஸ்ருதியோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண உங்கள் வாய்ஸோட கண்ட்ரோல், நல்ல உங்கள் வாய்ஸ் கண்ட்ரோல் கிடைக்கும். வோக்கல் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்வான்ஸ் லெவல், நான் இப்போ பாடி காமிச்சல இந்த மாதிரிலாம் பாடணுன்னா இந்த பயிற்சிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டால் இன்னுமே சூப்பராக உங்களால் பாட முடியும். நிறைய பேர் கேள்வி நேரத்திலே நல்லா பாடுறவங்க இருப்பீங்க. பட் வந்து எல்லா பாடலுக்கும் உங்கள் வாய்ஸ் கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ். ஓகே, ஸோ ஸ்ருதி பாக்ஸ் இல்லாட்டி தான்புரா ட்ராய்ட் ஆப்பில் போயிட்டு ஸ்ருதி செட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு ஆப் நமக்கு தேவைப்படுது, மெட்ரோனம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி மற்ற எக்ஸசைஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு மெட்ரோனம்னு சர்ச் பண்ணாலே வரும். அதில் வந்து எதுக்காகனா இந்த மாதிரி டக் 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 டக்குன்னு பீட் சவுண்ட்ஸ் வருது இல்லைங்களா, அது கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட டெம்போவில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். அதுக்காக தான். இல்லைனா வந்து நம்ம வந்து இஷ்டத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக இழுப்போம், இல்லை ஷார்ட்டாக பாடுவோம், அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மெட்ரோனம் ப்ராக்டிஸுங்கிறது ஒரு சினிமா பாடல் கரோக்கியோட பாடுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ மெட்ரோனமில் வந்து நான் என்ன செட் பண்ணியிருக்கேன்னா இந்த எக்ஸசைஸ்க்கு வந்து நம்ம 150 BPM செட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு ஒரு மீடியமான ஒரு ஸ்பீடாக இருக்கும். ஸோ நான் முதல் தடவை பாடுறேன், ரெண்டாவது தடவை நான் பாடும்போது என் கூட சேர்ந்து பாடுங்க. ஓகே, பீட் உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். சா, நான் என்ன பண்ணுறேன்னா சாவை 4 தடவை பாடுறேன், அதுக்கப்புறம் ரீயை 4 தடவை பாடுறேன். எல்லா ஸ்வரமும் 4 தடவை வருது. ஃபஸ்ட்டு டைம் மட்டும் அந்த ஸ்வரத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு அடுத்த டைமில் அதோட அந்த எக்ஸ்டென்ஷன், இப்போ வந்து சானா ஆன்னு சொல்கிறோம், ரீனா ஈன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி வரும் அந்த ஓசை. ஓகே, ஸோ சா ரீ பாடுங்க. நான் ரெண்டாவது தடவை பாடும்போது நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஓகேயா? சா ரீ சா ரீ சா கா சா கா சா மா சா மா சா பா சா பா சா டா சா டா சா நீ சா நீ சா 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 சா. ஸோ இதுதான் இந்த பேட்டர்ன். இதை எப்படி பாடணும் பாடக்கூடாதுங்கிறத சொல்கிறேன். சா அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுக்கணும். அதாவது உங்கள் ப்ரெஷர் நல்லா
அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் இந்த ஃபாஸ்ட் கமகாஸ்லாம் பாடும்போது இதை நம்ம ஸ்பீடாக பாடும்போது உங்களுக்கு அந்த விஷயம் இன்னும் கிளியராக புரியும். ஏன் அந்த அழுத்தம் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வரணும்னா இந்த ஸ்லோ ஸ்பீட்லேருந்தே நீங்கள் அந்த அழுத்தம் கொடுத்தா தான் வரும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் திங். அதே மாதிரி சரி அந்த மாதிரி மவுத்தை க்ளோஸ் பண்ணி பாடினாலும் கம்ப்ளீட்லி ராங். நல்லா ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு டைமும் அந்த அழுத்தம் வருதான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி அந்த பீட்டோட மேட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ வந்து சா ஒரு கவுண்ட்டுக்கு அந்த ஒரு ஆவை சொல்லணும் கரெக்டாக. அந்த பீட்டு கூடவே உங்கள் வாய்ஸ் வந்து சிங்க் ஆகணும். ஸ்ருதியோடவும் உங்கள் வாய்ஸ் வந்து அப்படியே சேர்ந்துட்டே வரணும். இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ கேட்கும் போது சிம்பிளாக இருந்திருக்கலாம், பட் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ என்ன இதே நான் இன்னொரு தடவை பாடுறேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து இதிலே வந்து ஃபாஸ்ட் ஸ்பீட் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதே தான் பேட்டர்ன். சாரி சாரி சாகா சாகா சாமா சாமா சாபா சாபா சாடா சாடா சானி சானி சா 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 சா. ஓகே, இப்போ இதே வந்து டிசெண்டிங் ஆர்டர் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம கீழே சா இருந்து மேலே சா வரைக்கும் பாடியாச்சு. இப்போ சால இருந்து நீ, சால இருந்து தா, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ரிப்பீட் பண்ணுங்க. சா நீ சா நீ சா டா சா டா சா பா சா பா சா மா சா மா சா கா சா கா சா ரி சா ரி சா 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 சா. ஓகே, இப்போ நான் கண்டினியூஸாக பாடுறேன், என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. சாரி சாகா சாமா சாபா சாடா சானி சா சா. டிசெண்டிங். சானி சாடா சாபா சாமா சாகா சாரி சா சா. ஓகே, இப்போ செகண்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு இன்டர்மீடியேட் லெவல்லாம் இது ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். அப்படி பிகினராக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீடை கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறோன்னா சான்னா ஒரு தட்டுக்கு ஒரு ஸ்வரம் பாடணும். இப்போ ஒரு தட்டுக்கு 2 ஸ்வரம் பாட போகிறோம். சாரி சாகா சாமா சாபா சாடா சானி சா சா, இந்த மாதிரி வரும். சாரி சாரி சாகா சாகா சாமா சாமா சாபா சாபா சாடா சாடா சானி சானி சா 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 சா. ஸோ நான் 2 டைம்ஸும் நானே பாடுறதுனால கடைசி ஸ்வரம்லாம் வந்து ஸ்வாலோ அப் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். கண்டினியூஸாக நீங்கள் ஒரே டைம் பாடும்போது உங்களுக்கு இன்னுமே அந்த எக்ஸசைஸ் ஈஸியாக புரியும். இப்போ டிசெண்டிங் ஆர்டர். சானி சானி சாடா சாடா சானி
இந்த மாதிரி வருது. இப்போ நான் வந்து கண்டினியூஸாக பாடுறேன். இப்போ நான் 2 டைம்ஸ் பாடுறதுனால என்னாச்சுன்னா வந்துட்டு சா நீ அந்த நீயை கம்ப்ளீட் பண்ண என்னால் முடியல. பிகாஸ் செகண்ட் டைம் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறதுக்காக நான் 2 தடவை பாடினேன். இப்போ ஒரே டைமாக பாடுறேன், என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ரெடியா? சாரி சாகா சாமா சா பா சா தா சா நீ சா 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 நீ சா தா சா பா சா மா சா கா சா ரீ சா சா. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த ஜம்பிங் கமக்கா எக்ஸசைஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டன் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எத்தனை பேர் இதை பண்ணுறீங்கன்னு தெரியும். அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இன்னும் நிறையா நான் கமக்கா ரிலவெண்ட்டாக எக்ஸசைசஸ் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா, புரிஞ்சுதா இல்லையாங்கிறதையும் எல்லாரும் எனக்காக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிற விஷயம் எனக்கு தெரிய வரும். ஓகே, so thank you for watching Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.